ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தனப்பள்ளியில் இயங்கி வரும் டாடா நிறுவனத்திற்கு சொந்தமான மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர். அங்கு வேலை பார்க்கும் பெண்கள் தங்குவதற்காக நாகமங்கலம் என்ற பகுதியில் விடியல் ரெசிடென்சி என்ற 16 அடுக்குகள் கொண்ட 8 கட்டிடங்கள் கட்டப்பட்டு அறைக்கு 4 பேர் வீதம் என தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 4வது பிளாக்கில் 8வது மாடியில் உள்ள ஒரு அறையில் வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர் தங்கியிருந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறையிலிருந்த மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த அனாமிகா என்ற பெண் கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது கழிவறையில் ஏதோ மின்னுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர்தான் அங்கு ரகசிய கேமரா இருந்தது தெரிய வந்துள்ளது. உடனடியாக ரூமில் இருந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரி குப்தா என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அந்த கேமராவை வாங்கிய நீலுகுமாரி குப்தா உடனே அதை ஜன்னல் வழியாக வீசியுள்ளார். இதையடுத்து வேறு எங்கும் கேமரா வைக்கப்பட்டுள்ளதா என சந்தேகமடைந்த அனாமிகா அறை முழுக்க சோதனை செய்தபோது அறையிலிருந்த கட்டில் ஒன்றின் கீழே கேமராவிற்கான டிவைஸ் ஒன்று இருந்ததை கண்டறிந்துள்ளார். உடனே அனாமிகா அந்த கேமராவை எடுத்துக்கொண்டு சென்று விடுதி காப்பாளரான சரிதாவிடம் கொடுத்து நடந்ததையெல்லாம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நீலுகுமாரி குப்தா தான் ஜன்னல் வழியாக வீசிய கேமராவை கீழே சென்று தேடி எடுத்துள்ளார். அப்போது விடுதி காப்பாளரான சரிதாவிற்கும் அங்கிருந்த சிலருக்கும் நீலுகுமாரி குப்தா மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து விடுதி காப்பாளர் சரிதா நீலுகுமாரி குப்தாவிடம் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது. தனது காதலனான கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் தான் கேமராவை கொடுத்து ஹாஸ்டலில் கழிப்பறையிலும் கட்டிலின் கீழ்ப்பகுதியிலும் வைக்கச் சொன்னதாகவும் அதன்படி ஷூவிலும் பேக்கிலும் கேமராவை ரகசியமாக எடுத்து வந்து ஆள் யாரும் இல்லாத நேரத்தில் அதனை மாட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கேமராவை தனது காதலன் மொபைலில் ஆபரேட் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த விடுதி காப்பாளர் சரிதா இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் இது பற்றி யாரும் எங்கும் வாயை திறக்கவே கூடாது என நீலுகுமாரி குப்தாவையும் அங்கிருந்த சிலரையும் எச்சரித்து அப்போது அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கிருந்த பெண் ஊழியர்கள் வைத்து உள்ள வாட்ஸ்அப் குழுக்களில் இந்த தகவல் பரவ செவ்வாய்க்கிழமையன்று விடுதியில் உள்ள அனைவருக்கும் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இன்னும் எந்தெந்த அறையில் எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்கிறதோ என பயந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பெண் ஊழியர்கள் அன்று இரவு 8 மணி அளவில் விடுதியின் நுழைவு வாயில் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட துவங்கினர். போராட்டத்தின் போது விடுதி வார்டன் மற்றும் நிர்வாகத்தை கண்டித்தும் கேமரா வைத்தவர்களை கைது செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பின. இதுகுறித்து தகவல் அறிந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்தில் பாதுகாப்பிற்காக குவிந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் இரவு முழுவதும் நடந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதற்கிடையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேமரா வைத்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நீலுகுமாரி குப்தாவை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள காதலன் சந்தோஷை பிடிக்க போலீசார் பெங்களூரு விரைந்துள்ளனர். ஒவ்வொரு அறைகளையும் சோதனை செய்ய சென்னையிலிருந்து குழு ஒன்றையும் வரவழைத்துள்ளனர். இங்குள்ள அறைகளில் நாங்கள் யாரும் தங்க மாட்டோம். எங்கு கேமரா இருக்கிறதென்றே தெரியாது. எல்லா அறைகளையும் சோதனை செய்த பின்னரே நாங்கள் தங்குவோம் என கூறி பெரும்பாலான பெண்கள் அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா.
ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.